வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ரீசெண்டா ஜி5ல ஒரு கன்னட சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற படம் தான் கிரீன். நீங்க மைண்ட் பெண்டிங்கான படங்களை விரும்பி பாப்பீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த படம் உண்மையாவே த்ரில்லிங்கா இருக்கா, தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள அரக்கன், விசித்திரமான பூக்கள் அப்படின்னு மர்மங்கள் அடங்கி இருக்கு. படத்துல ஹீரோ ஒரு சாதாரண மனிதரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவரு அந்த காட்டுலதான் இருக்கிறாரு. அவரை சுத்தி விசித்திரமான செயல்கள் நடைபெற ஆரம்பிக்குது. அவருக்கு உண்மை எது, கற்பனை எது அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாத ஒரு குழப்பத்துல அவரு இருக்கிறாரு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பாலாஜி மனோகர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த படம் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா இல்லாம பல லேயர்ஸை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது. கடைசியா இந்த படத்துல இருக்கிற மர்மங்களுக்கு விடை தெரிந்ததா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்டேவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்குது. ஒரு குழப்பமான மனிதரா இருந்து ஆடியன்ஸுக்கு கண்ணிலேயே பயத்தை காட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி பாலாஜி மனோகரோட நடிப்பு படத்துல சூப்பரா இருக்குது. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல சொல்லிருப்பாங்க. அது படத்துல சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படம் ஒரு த்ரில்லர் அப்படிங்கறனால படத்தோட பிஜிஎம் படத்துல பெரிய ஒரு ரோல் பண்ணிருக்குது. படத்தோட சவுண்டிங் ஒர்க் ஆடியன்ஸ படத்தோட நல்லாவே ஒன்றி போக வச்சிருக்குது. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ காட்டோட பனி மூட்டத்தை இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், இரவு நேர காட்சிகளாகட்டும், ரெட் ஷேட் காட்சிகளை இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதங்களாகட்டும், இந்த இடங்கள்ல சினிமோட்டோகிராபிக் சூப்பரா இருக்குது. இந்த படத்தோட கதைக்களம் ஒரு நார்மலான கதைக்களமா இல்லாம ஆடியன்ஸுக்கு புதுவித ஒரு முயற்சியை டைரக்டர் கொடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாரு. அந்த முயற்சிக்கு நீங்க தாராளமா டைரக்டரை பாராட்டலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஸ்லோ பேசிங் படம் தான். விறுவிறுப்பான த்ரில்லரை நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கறனால படத்துல வர விஎஃப்எக்ஸ் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கறனால சில இடங்கள்ல காட்சிகளை புரியறதுக்கு டைம் எடுக்கதான் செய்யுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். எனக்கு ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, வித்தியாசமான கதைகளை நான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். படத்துல ஒரு இடத்துல அடல்ட் கண்டென்ட் வருது, ஆனா அத பிளர்ரா காட்சிப்படுத்திடுவாங்க. ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுக்கலாம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த படம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.